ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2026 ஒரு சேலரி மட்டும் வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்துகிறது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. பெட்ரோல் விலை ஏறிட்டுருக்கு, மின்சார விலை ஏறிட்டுருக்கு, கடனும் ஏறிட்டுருக்கு. ஆனால் உங்கள் இன்கம் மட்டும் ஏறுதா? இதுதான் ரியாலிட்டி. ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சொல்யூஷன். ஜாபு தேவையில்ல, டிகிரி தேவையில்ல, ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை தயாரித்து ப்ராஃபிட்டை பார்க்கலாம். ஆமாம், நம்ம பேச போகிறது ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா. 2026 எது சிறந்த பிஸ்னஸ்ன்னு பார்ப்போம். ஒரு ப்ராடக்ட் தயாரித்தா தினமும் விற்கலாம், ஹோல்சேலாக விற்கலாம், ஆன்லைனில் பிராண்ட் பில்ட் பண்ணவும் செய்யலாம். இது சைடு இன்கம் மட்டும் இல்லை, ஃபுல் டைம் இன்கமாகவும் மாறக்கூடிய பிஸ்னஸ். இந்த வீடியோவில் டாப் 5 ப்ராஃபிட்டபிள் மேனுஃபேக்சரிங் ஐடியாஸ் ஃபுல் டீட்டெயிலோட பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த 5 ஐடியாஸில் உங்கள் ஃப்யூச்சரே இருக்கலாம். ரெடியா? வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, ஒரு சின்ன கேள்வி. கடையை வச்சுருக்கவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அந்த கடைக்கு பொருள் சப்ளை பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க? மேனுஃபேக்சரர்ஸ் தானே. ரீட்டைலில் 10-20% மார்ஜின் கிடைக்கும், ஆனால் மேனுஃபேக்சரரில் 30-40%, சில ப்ராடக்ட்டுக்கு 60% கூட கிடைக்கும். அதுதான் மேனுஃபேக்சரிங் பவர். நீங்களே தயாரிக்கக்கூடிய ப்ராடக்டை ப்ரைஸும் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணலாம், குவாலிட்டியும் நீங்களே கண்ட்ரோல் பண்ணலாம். மிடில் மேனுக்கு டிபெண்ட் ஆக வேண்டியதில்லை. சோப், அகர்பத்தி, ஸ்நாக்ஸ், பேப்பர் கப்ஸ், டிட்டர்ஜென்ட் இவை எல்லாமே தினசரி பயன்படுத்துகிற பொருள். மார்க்கெட் டவுன் ஆனாலும் பேசிக் ப்ராடக்ட் சேல் ஆகும். இனிஷியலாக வீட்டிலே ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன மிஷின் போதும். அப்புறம் ஹோல்சேல் சப்ளை பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆட் பண்ணலாம், ஆன்லைன் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். சின்னதாக ஆரம்பித்து பெருசாகவே நம்மளால் இந்த பிஸ்னஸை பண்ண முடியும். ஜாப் இன்கம் ஃபிக்ஸ்டாக இருக்கும், மேனுஃபேக்சரிங் இன்கம் அன்லிமிட்டடாக இருக்கும். ஒரு ப்ராடக்ட் ஹிட் ஆகிடுச்சுன்னா கூட அது மந்த்லி பேசிவ் இன்கமாக மாற ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேனுஃபேக்சரிங்லேயே ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது அகர்பத்தி பிஸ்னஸ் தான். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தோம்னா, டெம்பிளில் வாங்குவாங்க, வீட்டில் வாங்குவாங்க, ஃபெஸ்டிவல் டைமில் எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும், டெய்லி யூஸ் ஆகும். அகர்பத்தி மார்க்கெட்டுக்கு சீசனே கிடையாது, டெய்லி கன்சம்ஷன் ப்ராடக்ட். இது ஏன் ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு பார்த்தோம்னா, ரா மெட்டீரியல் சீப்பாக இருக்குது, டெய்லி டிமாண்ட் இருக்குது, ஹோல்சேலில் ஈஸியாக சேல் பண்ண முடியும், பிராண்டும் ஈஸியாகவே பில்ட் பண்ண முடியும். நம்ம ஒரு பாக்கெட் தயாரிக்க காஸ்ட் அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா 10-15 ரூபா வரும். மார்க்கெட்டில் 25-35 ரூபா வரைக்கும் விற்கலாம். மார்ஜின் 40-60% பாசிபிள். இது நம்ம செட்டப் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, மேனுவலாக அகர்பத்தி மேக்கிங் மிஷின் 12,000-20,000 ரூபாய்க்குள்ளே வாங்கிக்கலாம். ரா மெட்டீரியல் பார்த்தோம்னா சார்கோல் பவுடர், ஜிகட் பவுடர், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில். ட்ரையிங் ஸ்பேஸ் வீட்டிலையே இருந்தால் போதும், ஸ்மால் ரூம் இருந்தாவே போதுமானதாக இருக்கும். எங்கெல்லாம் விற்கலான்னு பார்த்தோம்னா, லோக்கல் பெட்டி ஷாப்ஸ், கோயில் பக்கத்தில் சப்ளை பண்ணலாம், ஹோல்சேல் மார்க்கெட் சப்ளை பண்ணலாம், ஓன் பிராண்டு நேம் வச்சு பேக் பண்ணி சேல் பண்ணணும், ஆன்லைனில் அமேசான், மீஷோலையும் சேல் பண்ணலாம். ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ், அட்ராக்டிவான பேக்கிங் இருந்தால் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வாங்குவாங்க. க்ரோத் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தோம்னா, லோக்கல் மார்க்கெட் டாமினேட் பண்ணுங்கள், ஓன் பிராண்ட் க்ரியேட் பண்ணுங்கள், பல்க் சப்ளை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். 2026 நேச்சுரலாக ஹெர்பல் அகர்பத்திக்கு டிமாண்ட் அதிகம், கெமிக்கல் ஃப்ரீ கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், லோ ரிஸ்க், ஹை டிமாண்ட். இதுதான் அகர்பத்தி மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக தெரிஞ்சுக்க போகிறது மசாலா பவுடர் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ்க்கு டிமாண்ட் இருக்காத இடம் இந்தியாவில் இருக்குமா? மசாலா பவுடர் மேனுஃபேக்சரிங்கில் சாம்பார் பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, சிக்கன் மட்டன் மசாலான்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் நம்ம ப்ராடக்ட் கொடுக்கலாம். அதனால இது எவர் கிரீன் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸாக இருக்குது. இது ஏன் சூப்பர் ப்ராஃபிட்டபுளாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ரா மெட்டீரியல் ஈஸியாக கிடைக்கும், ஸ்மால் கிரைண்டிங் மிஷின் இருந்தால் போதும், ஹை ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, லோக்கலாக பிராண்டை பில்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு 1 கிலோ மிளகாய் வாங்கி க்ளீனாக ட்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணி பேக் பண்ணினா காஸ்ட்டு 250-300 ரூபா ஆகும். ரீட்டைல் சேல் 400-450 ரூபா வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. 30-50% வரைக்கும் மார்ஜின் ஈஸியாகவே கிடைக்கும். இதுக்கு நம்ம எப்படி செட்டப் பண்ணான்னு பார்த்தோம்னா, இனிஷியல் ஸ்டேஜில் கிரைண்டிங் மிஷின் 15,000-30,000 ரூபாய்க்குள்ளே வாங்கிக்கலாம். சீலிங் மிஷின் 3,000-5,000 ரூபாய்க்குள்ளே வாங்கிக்கலாம். வேயிங் மிஷின் தேவைப்படும். ஹைஜீனிக் ஒர்க் ஸ்பேஸ் இருந்தால் போதும். FSI சர்டிஃபிகேட் எடுத்தால் நல்லது, ட்ரஸ்ட் பில்டாக இருக்கும். பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே முக்கியம். அட்ராக்டிவ் பேக்கிங் டிசைன் பண்ணுங்கள், ஹோம்மேட், பியூர் அண்ட் ஃப்ரெஷ் கான்செப்ட் யூஸ் பண்ணுங்கள், நோ ஆர்டிஃபிஷியல் கலர் ஹைலைட் பண்ணுங்கள். சின்னதாக 100 கிராம், 250 கிராம், 500 கிராம்னு பேக்கு க்ரியேட் பண்ணுங்கள். லோக்கல் க்ரோசரி ஷாப்ஸ்க்கு சாம்பிள் கொடுத்து ஆர்டர் வாங்கலாம். க்ரோத் ஐடியான்னு பார்த்தோம்னா, லோக்கல் ஏரியா சப்ளை பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் ஆர்டர்ஸ் எடுக்கலாம், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணலாம், ஓன் பிராண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல டேஸ்ட் இருந்தால் கஸ்டமர் லைஃப் லாங் ரிப்பீட்டாக வாங்குவாங்க. மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் ஃபுட் கேட்டகரி ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்குது. 2026 லோக்கல் பிராண்டுக்கு டிமாண்ட் அதிகமாகவும் இருக்குது. சின்ன மிஷின், ஸ்ட்ராங்கான குவாலிட்டி, ஸ்மார்ட்டான மார்க்கெட்டிங் பண்ணால் மசாலா பவுடர் பிஸ்னஸ் உங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம சூப்பரான மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தோம்னா, டிட்டர்ஜென்ட் பவுடர் லிக்விட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் இல்லாமல் வீட்டில் எந்த ப்ராடக்ட்டுமே வாஷ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு கிளாத் வாஷிங்,
யூட்டிலிட்டிஸ், வாஷிங், ஃப்ளோர் கிளீனிங் டெய்லி யூஸிங் ப்ராடக்டாக இருக்குது. டிமாண்ட் எப்போதுமே இருக்கும். இந்த பிஸ்னஸ்க்கும் சீசனுங்கிறதே இல்லை. அதனால் இது ஒரு ஸ்ட்ராங் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியாவாக இருக்கும். ப்ராஃபிட் பொட்டன்ஷியல்னு பார்த்தோம்னா டிட்டர்ஜென்ட் பவுடர் தயாரிக்க ரா மெட்டீரியல் லப்ஸா, சோடாஷ், கலர், ஃப்ராக்ரன்ஸ், சால்ட். ஒரு கேஜி தயாரிப்புக்கு அப்ராக்சிமேட்டாக 18லேருந்து 25 ரூபா வரைக்கும் வரும். மார்க்கெட் சேல் ப்ரைஸ் 35லேருந்து 50 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். 30லேருந்து 50% இதுக்கும் மார்ஜின் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லிக்யூட் டிட்டர்ஜென்ட்டுக்கு மார்ஜின் இன்னும் நல்லாவே இருக்கும். செட்டப் ரெக்யர்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா மிக்சிங் ட்ரம் இல்லைனா டேங்க் இருந்தால் ஓகேவாக இருக்கும். ஸ்ட்ரிங் ராட் இல்லைனா ஸ்மால் மிக்சர் மிஷின் வேணும். வேயிங் மிஷின் வேணும். சீலிங் மிஷின், பிளாஸ்டிக் கவர்ஸ், பாட்டில்ஸ் வேணும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்ராக்சிமேட்டாக 20,000லேருந்து 50,000 ஸ்கேல் பண்ணலாம். ஸ்மால் ஸ்பேஸ் போதும். ஹோம் பேஸ்டாக ஆரம்பிச்சிக்கலாம். எப்படி நம்ம அதை விற்கலான்னு பார்த்தோம்னா லோக்கல் பெட்டி ஷாப்ஸ் கொடுக்கலாம். அப்பார்ட்மெண்ட்டுக்கு பல்க் சப்ளை பண்ணலாம். ஹோட்டல், லாண்ட்ரி ஷாப்ஸ்க்கு கொடுக்கலாம். ஓன் பிராண்ட் ஸ்மால் பாக்கெட்ஸில் போட்டு பிராண்ட் பண்ணலாம். டைரெக்டாக டோர் டு டோர் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இனிஷியலாக லோ ப்ரைஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். குவாலிட்டி நல்லா இருந்தால் ரிப்பீட் ஆர்டர்ஸ் வரும். க்ரோத் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தோம்னா லோக்கல் பிராண்ட் பில்ட் பண்ணுங்கள். அட்ராக்டிவாக பேக்கிங் பண்ணுங்கள். காம்போ ஆஃபர்ஸ் போடுங்க. டிட்டர்ஜென்ட்டும் லிக்யூடும் சேர்த்து வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். 2026 பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் காஸ்ட்லி ஆகுது. பீப்புள் அஃபோர்டபுள் லோக்கல் பிராண்ட்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அதனால டிட்டர்ஜென்ட் மேனுஃபேக்சரிங் ஹை டிமாண்ட், ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்டாக இருக்குது. ஸ்ட்ராங் ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க போகிற முக்கியமான மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஸ்மால் ஸ்கேலில் பார்த்தோம்னா கேண்டில் மேனுஃபேக்சரிங். கேண்டில்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது பவர் கட் தான். ஆனால் 2026 கேண்டில் வேறு மாதிரி யூஸில் போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா டெக்கரேஷன், பர்த்டே ஈவெண்ட்ஸ், தீபாவளி ஸ்பெஷல், டெம்பிள் ஸ்பெஷல், சென்டர்ஸ் கேண்டில்ஸ் இது மாதிரி நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ப்ராஃபிட் எப்படின்னு பார்த்தோம்னா ரா மெட்டீரியல்ஸ், பேராஃபின் வேக்ஸ் இல்லைனா சோய் வேக்ஸ் தேவைப்படும். நூல் தேவைப்படும். ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் தேவைப்படும். கலர், மோல்ட் தேவைப்படும். ஒரு டெக்கரேட்டிவ் கேண்டில் தயாரிக்கிறதுக்கு 20லேருந்து 40 ரூபா வரும். செல்லிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 80லேருந்து 250 ரூபா வரைக்கும் சேல் பண்ண முடியும். சென்டர் கேண்டில்ஸ்க்கு மார்ஜின் அதிகமாகவே போகும். 50லேருந்து 70% ப்ராஃபிட் மார்ஜின் பாசிபிலிட்டி இருக்குது. செட்டப் எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் மெல்ட்டிங் வெசல் வச்சுக்கணும். கேண்டில் மோல்ஸ், வேயிங் ஸ்கேல், பேக்கிங் மெட்டீரியல், ஸ்மால் ஸ்பேஸ் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஹோம் பேஸ்டாகவே நம்ம இதை ஆரம்பிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்ராக்சிமேட்டாக 15,000லேருந்து 30,000 ரூபாய்க்குள்ள ஸ்டார்ட் பண்ண முடியும். சென்டட் கேண்டில்ஸ், ஜார் கேண்டில்ஸ், வெட்டிங் ரிட்டர்ன் கிஃப்ட் கேண்டில்ஸ், கஸ்டமைஸ்டு நேம் கேண்டில்ஸ்லாம் இன்ஸ்டாகிராம்லேயே வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணால் ஆர்டர்ஸ் டைரெக்டாகவே எக்கச்சக்கமாக கிடைக்கும். எப்படி நம்ம சேல் பண்ணலான்னு பார்த்தோம்னா ஃபேன்சி ஸ்டோர்ஸ் கொடுக்கலாம். கிஃப்ட் ஷாப்ஸ் கொடுக்கலாம். ஈவென்ட் பிளானர்ஸ்க்கு கொடுக்கலாம். இன்ஸ்டாகிராம், மீஷோ, வாட்ஸ்அப்பில் மார்க்கெட்டிங் பண்ணலாம். பல்க் ஃபெஸ்டிவல் ஆர்டர்ஸ் எடுக்கலாம். பியூட்டிஃபுல்லாக பேக்கிங் பண்ணி யூனிக்கான டிசைன் கொடுத்தீங்கன்னா ஹை வேல்யூ ப்ராடக்ட் இருக்குது. கேண்டில் மேனுஃபேக்சரிங்கில் க்ரியேட்டிவ் தான் உங்களோட சக்ஸஸ்கியே. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் க்ரியேட்டிவ் மைண்ட் யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக பிராண்டிங் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ் செம்மையாக ரீச் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிற மேனுஃபேக்சரிங் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பார்த்தோம்னா பேப்பர் கப், பேப்பர் பிளேட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். டீ ஷாப் இல்லாத இடமே இருக்கலாம். ஆனால் பேப்பர் கப் யூஸ் பண்ணாத டீ ஷாப் கண்டிப்பாக இருக்காது. இப்போல்லாம் அதிகமாக பிளாஸ்டிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால பேப்பர் ப்ராடக்ட்ஸ் அதிகமான சேல்ஸ் கிடச்சிட்ருக்கு. டீ ஷாப்ஸ்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஜூஸ் ஷாப்ஸ் கொடுக்கலாம். ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டால்ஸ் கொடுக்கலாம். கேட்ரிங் டீம் கொடுக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிற இடத்துல யூஸ் ஆகும். இது எவர் கிரீனாகவும் ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய பிஸ்னஸாகவும் இருக்குது. நம்ம இதில் ப்ராஃபிட் பொட்டன்ஷியல்னு பார்த்தோம்னா ஒரு கப்பு ப்ரொடக்ஷன் பண்ண அப்ராக்சிமேட் காஸ்ட்டு 30 பைசாலேருந்து 50 பைசா வரைக்கும் வரும். மார்க்கெட் சேல்னு பார்த்தீங்கன்னா 80 காசுலேருந்து ₹1, 20 காசு வரைக்கும் சேல் பண்ண முடியும். லார்ஜ் குவான்டிட்டியில் சப்ளை பண்ணால் மந்த்லி நல்ல டர்ன் ஓவர் கிடைக்கும். பேப்பர் பிளேட்டுக்கும் ஸ்ட்ராங்கான மார்ஜின் இருக்குது. வால்யூம் பிஸ்னஸ் ஹை ப்ராஃபிட் கொடுக்கும். செட்டப் ரெக்யர்மெண்ட்னு பார்த்தோம்னா 2 ஆப்ஷன் இருக்குது. செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்ராக்சிமேட்டாக 60,000லேருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் வரும். யூஸ்டு மிஷின் செகண்ட் ஹேண்டில் வாங்கிக்கலாம். லோவர் பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பேஸ் 200லேருந்து 300 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் பேசிக் லெவலில் இருந்தாலே போதும். சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா நியர்பை டீ ஷாப்ஸ் கொடுக்கலாம். ஜூஸ் கார்னர்ஸ் கொடுக்கலாம். மேரேஜ் கேட்டரிங் சப்ளைஸ் பண்ணலாம். ஹோட்டல் மெஸ்க்கும் நம்ம சப்ளை பண்ண முடியும். இதில் க்ரோத் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தோம்னா லோக்கல் ஹோல்சேல் ஷாப்ஸ் கொடுக்கலாம். பிரிண்டட் கப்ஸ் நேம் போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். கஸ்டம் பல்க் பிராண்டிங் ஆர்டர்ஸ் கிடைக்கும். பிரிண்டட் கப்புக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜின் கிடைக்கும். 2026 ட்ரெண்டு கிளியராக புரிஞ்சுக்கோங்க. பிளாஸ்டிக் குறையும், பேப்பர் டிமாண்ட் அதிகரிக்கும். அதனால் பேப்பர் கப், பிளேட் மேனுஃபேக்சரிங் ஸ்டேபிள் இன்கம், டெய்லி டிமாண்ட், ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஆனால் பிராண்ட் பில்ட் பண்ணுறது தான் ரியல் சக்ஸஸ். ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங்கில் இருந்து பிக் பிராண்டாக மாற ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியாக இருந்தால் கஸ்டமர் தானாக ரிப்பீட் ஆர்டர்ஸ் பண்ணுவாங்க. கம்மியான விலையில் ரா மெட்டீரியல் வாங்கி ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் பார்க்காதீங்க. லாங் டேர்ம் பிராண்ட் பில்ட் பண்ணுங்கள். பிளெயின் கவரில் ப்ராடக்ட் விற்காதீங்க. சிம்பிள் பிராண்ட் நேம், மொபைல் நம்பர், அட்ராக்டிவ் பேக்கிங் இது உங்கள் ப்ராடக்ட் ப்ரொஃபஷனல் லுக்கே கெடுக்கும்.
கஸ்டமர் மனசில் இது ஒரு பிராண்டுன்னு பதியணும். ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரோ பண்ணுங்கள். லோக்கல் ஷாப், ஹோல்சேல் நெட்வொர்க், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் லிஸ்டிங் பண்ணுங்கள். ஸ்மால் ஃபேக்ட்ரி கூட பெரிய பிராண்ட் ஆக முடியும். ப்ராஃபிட் வந்தோடனே பைக் வாங்காதீங்க, மிஷின் அப்கிரேட் பண்ணுங்கள், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், மார்க்கெட்டிங் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஒரு மாதம் ட்ரை பண்ணிட்டு விட்டுறாதீங்க. 6லேருந்து 12 மாதம் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் எல்லாமே ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஒன்ஸ் பிக்கப் ஆச்சுன்னா நிறுத்தவே முடியாது. நீங்கள் முக்கியமாக நினைவில் வச்சுக்கோங்க, சின்னதாக ஆரம்பிங்க, பெருசாக திங்க் பண்ணுங்கள், ஸ்டெடியாக க்ரோ ஆகுங்க, பிராண்டை பக்காவாக பில்ட் பண்ணுங்கள். ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆப்பர்ச்சுனிட்டி.